நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி, மார்ச் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 5:47 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை 7:19 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:19 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவும் துணிவும் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். சொந்த பந்துகள் வருகையின்றி இருக்க கொடுங்க. சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கடந்த கால சிக்கலிருந்து தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் அதனை கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் தயவு செய்து குறைகள் சொல்ல வேண்டாம். நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை இருந்தால் எதிலும் ஜெயிக்க முடியும். துணிச்சல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்க நல்ல நாளாக கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, மேஷம் ராசினியர்கள் தயவு செய்து எதையும் நினைத்து குழம்பி போக வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பாகுபாடின்றி அனைவருக்கும் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எண்ணல்கள் ஓரளவு திருந்து நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. என்று பெண்கள் வைராக்கியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள கொடுங்க. மனோதைரியம் இன்று கூடிவிடும். காதல் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதும் இல்லைங்க. நம்பிக்கைக்குரிய செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று மாணவர்கள் கல்வியில் உள்ள தடைகளை உடைத்தெறிய முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். குடும்ப சுமை கண்டிப்பாக கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பரணி. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். வியாபார விரோதிகள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இன்று வீடு வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கிருத்திகை. என்ற புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வளர்ச்சியும் சீராக அதிகரிக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விருந்து விழாக்களிலும் நீங்க கலந்து கொள்வீர்கள். அலைபேசி வழி தகவல் அனுகூலத்தை கொடுக்கும்.
அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. தயங்காமல் மற்றவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மதிப்பு மரியாதையும் இன்று கூடிவிடுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பமில்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல விஷயங்களை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் மட்டும் நடந்து கொள்ளுங்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வளர்ச்சி சீரான பாதை நோக்கி செல்ல கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. ரோகிணி இன்று செல்வ செழிப்பான சூழல் இருக்கும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பி போவீர்கள். அதே நேரத்தில் பிரச்சனையும் சமாளித்து விடுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் இந்த நாள் உங்களுக்கு துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இன்று நீங்க விளங்குவீர்கள். பிரச்சனைகளை முழுமையாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவு குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கை கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. வளர்ச்சி கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். சிலருக்கு வாகனம் வீடு வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் கைகூடிவிடும். பழைய கடன்களை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். இன்று சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பெண்கள் தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். முக்கியமாக காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. கல்வியில் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம். இன்று அயராமல் கொஞ்சம் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். புத்தி தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. குழப்பங்கள் தயவு செய்து வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. மனம் கொஞ்சம் மந்தமாகத்தான் காணப்படும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பதில் கூறுங்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோப்பத்தை சரி செய்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல ஓரளவு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல செய்திகள் வரும் நாளென்றே இந்த இனிய நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உடல் உஷ்ணம் கொஞ்சம் அடையும்.
யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செய்யுங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக எடுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விட்டக்குறை தொட்டக்குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணிகளில் மேற்கொண்டால் வெற்றி இருக்க கொடுங்க. இன்று நீங்க நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். யார் சொல்வதையும் கேட்டுக்கொள்ளுங்கள், பின்னர் முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எந்த ஒரு பணியும் இன்று நீங்க தயங்காமல் செய்து வருவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறப்புகளால் விரயம் உண்டாகும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான அறிகுறிகளும் தோன்றுங்க. இன்று எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். பணவரவும் கண்டிப்பாக திருப்தியாக இருக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பொழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகக்கூடிய சூழலும் இருக்குங்க. அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். இன்று உங்களுக்கு திருமண கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவசரமும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமையுங்க. முன் பெண் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். அது மட்டுமில்லை, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. உடன் பிறப்புகளால் விரயம் கொஞ்சம் உண்டாகும். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம். மனம் கொஞ்சம் நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், பொறுமையாக அணுகுங்கள். பெரிய அளவு பிரச்சனை எதுவும் இல்லை. இன்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும். ஆயில்யம். இன்று முன்கோபம் தயவு செய்து வேண்டாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இனிய பயணங்களும் இன்று மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். யோசித்து எதையும் பேசுங்கள். அவசரம் மட்டும் பட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெற முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் விரைவடையும் நாளாகவே இருக்கக்கூடும். கூடுமானவரை பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். வருமானமும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வ சேர்க்கையை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். உத்தியோக உயர்வுக்கான அறிகுறிகள் தோன்றுங்க. கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். காரிய வெற்றிக்கு உடன்பிறப்புகள் உதவிகள் கிடைக்கும். இன்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக மேம்படும். எல்லா நன்மையும் உண்டாக்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். தொழில் வியாபாரம் சீராகவே நடைபெற கொடுங்க. எதிர்பார்க்கும் வெற்றி பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இன்று சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சோம்பேறித்தனமும் ஓரளவு சரியாக கூடும். இன்று உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். அது மட்டுமில்லை, சக நண்பர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். இன்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி இருக்கும்.
பயப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. பெண்களுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்குங்க. காரியங்களை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இந்த நாளை நீங்க அமைதியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தும் விட்டு பிடியுங்கள். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும், சுறுசுறுப்பு மேலோங்கும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் மறைந்துவிடக் கொடுங்க. உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். மூட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். நல்ல செய்திகள் காதில் வந்து சேர கொடுங்க. அது மட்டுமில்லை, இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். பூரம். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக மேம்படுங்க. இன்று வாழ்க்கையில் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் பரிபூர்ணமாக நீங்கிவிடக் கூடுங்க. உத்திரம். இன்று செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்களை படிப்படியாக சரி செய்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவும் செலவும் சமமாக இருக்க கொடுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளையும் இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று மன தெளிவு ஏற்பட கொடுக்க லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல் கனவுகளும் நனவாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் இன்று படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. வருமானம் ஓரளவு திருப்தி ஏற்படுத்திக் கொள்ளும். வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. இன்று நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடும். இன்னும் ராசியில் சந்திராஷ்டிரம் இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் இருக்கும். அதேபோல் இந்த சந்திராஷ்டிரம் என்பது தேய்பிறை சந்திராஷ்டிரம் மட்டுமே குழப்பத்தை பெரிய அளவில் ஏற்படுத்துங்க. இது உங்களுக்கு வளர்பிறை சந்திராஷ்டிரமம். அதனால் இதை நினைத்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக நீங்கும். பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று, தொழில் போட்டிகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அடுத்தவருக்கு நீங்க உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். கூடுமானவரை முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வேக வேகமாக பணிகளை செய்து காட்டியவர்கள் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதும். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. இன்று மாணவர்கள் தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். நல்லதுகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை செய்து காட்டுவீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களையும் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள்.
அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு இல்லத்தில் புதிய வரவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அஸ்தம் புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். வியாபார விருத்தி ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சியும் குடிவிடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இல்லத்திற்கு புதிய வரவுகள் வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை வேக வேகமாக பணிகளை செய்து காட்டுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அது மட்டுமில்லை, இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. பக்கபலமாக இன்று நண்பர்கள் இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சிக்கல்களை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிட்டுக்கும். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை இன்று ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்க மனசுக்குள் நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காரிய தடை, வீணடைச்சல், டென்ஷன் யாவும் இருக்க கொடுங்க. டென்ஷனை குறைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். துன்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும், பயப்பட வேண்டாம். மன நிம்மதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கூதுகளும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சொத்தம் சுகாதாரம் என்பதில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலனை கிடைக்கும். பெண்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து கொள்வார்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். என்று முடியாத காரியங்களையும் முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் கையில் காசு பணம் புழங்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலை நீங்க தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். அமைதியை நிலைநாட்ட வேண்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருங்கள். செய்யக்கூடிய காரியங்களை தெளிவாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கிய பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்குங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகின்ற இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. உயரமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு காலம் கடந்து செல்வ சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்கும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். என்று யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். புது நபரிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். ரகசியங்களை எப்பொழுதும் போலவே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகையின்றி இருக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேற கொடுங்க. இன்று பணப்புழக்கம் சீராக வந்து கொண்டே இருக்குங்க. கடன் சுமையும் படிப்படியாக குறைந்துவிடும், பயப்பட வேண்டாம். காரிய வெற்றிக்காக கவனமாக செயல்படுவீர்கள், உற்சாகமாக செயல்படுவீர்கள். இன்று உற்சாகத்தோடு பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வந்து சேரும். மற்றவர் மத்தியில் இன்று சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடித்து காட்ட வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். தீவிரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பல வகையிலும் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள்.
கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மட்டும் நல்லது. சிக்கன நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். சாதகமான பலனே இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனசுக்குள் தைரியம் ஏற்படக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. எடுக்க முடியாத விஷயங்களை கூட கண்டிப்பாக தெளிவாக எடுக்க முடியுங்க. அதனால் காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். மாணவர்கள் மிகவும் பொறுமையாக இருங்கள். பாடங்களை நன்கு கவனியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். அது மட்டுமில்லை, பெற்றோரிடம் வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக இருக்குங்க. தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பஞ்சாயத்துகளும் நல்ல முடிவை கொடுக்கும். பணப்பழக்கமும் சீராக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. அனுஷம். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். தெளிவான முடிவு எடுப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து முடிவெடுங்கள். டக்கென்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் குழம்பி போக வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. கடுமையான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாளை நினைத்து தயவு செய்து பயப்பட வேண்டாம். கேட்டை. இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். செல்வ போக வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க ஜெயித்து காட்டுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த அபார திறமையினால் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிலவில் உள்ள பணம் எல்லாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடும். ஓரளவு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். என்று மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. இன்று மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். காலை பொழுதும் சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தக்க சமயத்தில் எல்லாம் நடைபெற கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உணவு விஷயங்களை கூட கட்டுப்பாடு வேண்டும். இன்று பெண்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த நாட்டம் செல்ல கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று, காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் நல்லதுக்கே என்று சென்று விட வேண்டும். அதுவே சிறப்பை கொடுக்கும். இன்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காலையில் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு வெற்றி என்பது சுலபமாக அமையும். தடைகளை உடைத்தறிந்தும் ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமையும், பயப்பட வேண்டாம். கல்விக்காக நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம்.
என்று நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. கடன் சுமை கண்டிப்பாக குறையும். எதிலும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையான நிதி உதவி கிடைக்குங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக எச்சரிக்கை இருக்கட்டும். போராடும் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். வெற்றி வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக பெறக்கூடும். குறைவாக இருந்த காரியங்கள் சூடு பிடிக்குங்க. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வியாபார தொடர்புகள் பலம் பெற கொடுங்க. உறவுகளிடம் நிதானித்து பேச வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது, பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் கவலையை மறந்து செயல்படுவீர்கள். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். புதிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. இன்று இதமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்ற முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு சீரான முறையில் அதிகரிக்குங்க. எடுத்த முயற்சிகளில் எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களில் இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கூடுங்க. நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று தொழில் வியாபாரத்தில் பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். கடன் விவகாரங்களை நீங்க கவனமாக கையாள வேண்டும். செயல்பாடுகளை எதிலும் வேகம் குறிப்பிடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்ல கொடுங்க. இயந்திரம், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட வேண்டும். அவசியம் என்று வரும் பட்சத்தில் மட்டும் எதிலும் நீங்க ஈடுபட வேண்டியிருக்கும். உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். என்று தயக்கம் காட்டாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. காலை பிரச்சனை உங்களுக்கு காலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. வெகு விரைவாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். மகரம் ராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பது மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட மன கஷ்டங்கள் கூட கண்டிப்பாக சரியாகுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் திட்டம் தீட்டி எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று அயராமல் உழைத்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது. நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். காதலில் முன்னெச்சரிக்கை என்பது கொஞ்சம் வேண்டும். அது மட்டுமில்லை, இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைதி விட கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைதி விட கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று தயக்கம் காட்டாமல் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வரவை காட்டிலும் செலவு என்று கூடிவிடுங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். எடுத்த முயற்சிகள் எண்ணற்ற தடைகளை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இன்று இரவு பகலாக உழைத்தொழி பிறக்கும் நல்ல பலன் கிடைக்குங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். திருவோணம் தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். எதையும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்பட கொடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் இயந்திரம், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில பணிகளை நீங்க வேக வேகமாக செய்து வருவீர்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. சிறப்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடன் விவகாரங்களில் நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும்.
கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ஓய்வு இல்லாமல் உழைத்த உழைப்பிற்கு இப்பொழுது ஓரளவு ஓய்வு கிடைக்க கொடுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் காசு பணத்தை கொஞ்சம் பத்திரமாக செலவு செய்யுங்கள். அதற்கு ஏற்றாற்போல் முதலீடுகளும் செய்யுங்கள். லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நிறைவான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வீர்கள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உங்க வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி இன்று பெருகும். இருப்பினும் செலவு நடைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிதானத்தை கடைபிடிப்பது எதிலும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுங்க. பிள்ளைகள் மூலம் வறுமை ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாகவே முடியக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகளையும் பெறுவீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு பிறக்குங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முன் யோசனையுடன் செயல்படுங்கள். கும்பம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியுங்க. சுய தொழிலில் லாபம் கிடைக்கும். அது மட்டுமில்லை, தந்தை தொழிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். என்ன ஒன்று, பணி சுமை கடுமையாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று முரண்பாடாக பேசுபவரிடம் விலகி இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கணவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே நல்லது. அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக பெருகும். செலவுகளை நீங்க குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட கொடுங்க. இன்று உங்களுக்கு சுய பெருமைகள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். இன்று திட்டங்கள் அற்புதமாக கை கொடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். இன்று உங்களுக்கு பயணங்கள் ஒரு மகத்துவமான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டாத்தி. இனிய கனவுகள் மேலோங்கும். உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைக்குங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கடன் விவகாரங்களை கவனமாக அணுகுங்கள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நினைத்ததையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. தைரியம் இன்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு காலை நேரத்திலேயே கலகலப்பான சூழல் வெளிப்படக்கூடும். உற்சாகத்தோடு பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் என்ற உற்சாகத்தோடு பணியில் ஈடுபடுவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பக்கபலமாக நண்பர்கள் இன்று இருக்க கொடுங்க. சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மன நிம்மதி ஏற்படும் சூழல் கண்டிப்பாக இருக்கும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. முக சுத்திக்கு மயங்காமல் இருப்பது மிக நல்லது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவில் இன்று திருப்தியும் இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியமும் பலம் பெற கொடுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். இன்று தொய்வு நீங்கி எதிலும் வேகம் பிடிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனை கேட்டு நடந்து கொள்வது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டாலும் சரி செய்துவிட முடியுங்க. இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாகன தொடர்பு பலம் பெற கொடுங்க. சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, அழகு சாதன பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். சுய தொழில் செய்பவர்கள் பண விஷயத்தில் மிகவும் அக்கறையுடன் செயல்படுங்கள். செலவுகளை செய்யும் பொழுது
தயவு செய்து மற்றவர்கள் பார்வையில் படும்படி செய்ய வேண்டாம். என்று பெண்கள் கடுமையான பணி சுமை இருக்குங்க. இருந்தாலும் முகப்பொலிவு, அழகு கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். என்று பெண்களுக்கு கோரிக்கைகளும் ஓரளவு நிறைவேற கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். மன பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கொஞ்சம் மன பதட்டம் இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. உத்திரட்டாத்தி. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. என்ன ஒன்று அதிகமாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதனால் சோர்வாக காணப்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்கள். அது போதுங்க. ரேவதி. இன்று தொழில் வியாபாரத்தில் பண தேவைகள் இருக்குங்க. கடன் விவகாரங்களுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க உழைப்பால் மட்டுமே எதையும் செய்ய வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்றும் கிடைக்க கொடுங்க. தயங்காமல் சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். மேலிடத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். நட்பு கொஞ்சம் பகையாக கூடும். பார்த்து பேசுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.